கொங்கையின் பொறுமை கலந்த பெண்மை மோகினி, கொக்கின் கூர்மை பருந்தின் பார்வை கொண்ட பெண்மணி மோகினி. இந்திய இதயம் ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி, பகை மோதினால் சிம்மவாகினி. மோகினி அழகு ரூபிணி, பகை மோதினால் சிம்மவாகினி. என்று கண்டவள் மோகினி. ஒடியும் காளான் இடி தாங்காது, உப்பு கல்லோ மழை தாங்காது, உணர்ந்து கொண்டவள் மோகினி. கோபுரம் எல்லாம் கும்பிட அல்ல, செல்போன் கோபுரம் ஆலயம் அல்ல, தெரிந்து கொண்டவள் மோகினி. புற்றுக்குள்ளும் புதையல் உண்டு, பூவுக்குள்ளும் நாகம் உண்டு, புரிந்து சொன்னவள் மோகினி. வெல்வது எல்லாம் சத்தியமல்ல, சத்தியமெல்லாம் தோற்பதுமல்ல, வென்று நின்றவள் மோகினி. இந்திய இதயம் ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி, பகை மோதினால் சிம்மவாகினி. மோகினி அழகு ரூபிணி, பகை மோதினால் சிம்மவாகினி. ரொம்ப அசிங்கமா போச்சுங்க. இப்ப என்ன அசிங்கமா போச்சு? நீ சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு நாம தான் அவங்களன்னு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், அவளுக்கே புரிஞ்சிடுச்சு. வா வா வா. வா மோகினி. பால். நீ சாப்பிட்டியா? எனக்கு நைட்ல பால் சாப்பிட பிடிக்காதுங்க. இந்த பால்ல நிறைய கால்சியம் இருக்கு. இத சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நல்ல தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாரு. வேண்டாங்க, நீங்களே குடிங்க. உங்க அண்ணி வந்து என்கிட்ட பேசினாங்க. ஹஸ்பண்ட் வேலை பிஸில அப்படி இப்படி இருந்தாலும் நாம தான் அவங்கள அதுக்கப்புறம் இருங்க, நான் போய் கதவு மூடிட்டு வரேன். மோகினி நீ இரு. கதவை இவ மூடினாதானே ஜெகன் உள்ள வருவான். இவளை கதவை மூட விடக்கூடாது. என்னங்க கதவை மூடுறேன்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகி நிக்கிறீங்க? நீ உட்காரு.
நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்னா நீ கேப்பல்ல? என் புருஷன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சொல்லுங்க. நீ, நான், ஜெகன் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எதுக்கு ஜெகனை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க என்கிட்ட கேட்க நினைச்சதை கேளுங்க. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. பச்சை தானே? அது இல்ல. உன் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை பார்த்தா எனக்கு ஜெகன் ஞாபகம் தான் வருது. அதனால கொஞ்சம் கழட்டி வச்சிடுறியா? இல்ல, நீ தப்பா நினைக்காத. கல்யாண மண்டபத்துல ஜெகன் தங்கச்சி வந்து இத போட்டு விடும்போது நானும் தப்பா நினைக்கல. இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன் புருஷன். என் போட்டோவை இல்லாம வேற ஒருத்தனோட போட்டோவை நான் தப்பா நினைக்கலனாலும் மத்தவங்க தப்பா நினைக்க சான்ஸ் இருக்குல்ல. ப்ளீஸ் அந்த மோதிரத்தை கேட்டுறியா? நான் உனக்கு வேற மோதிரம் வாங்கி தரேன். இத சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு தயக்கம்? இப்ப என்ன, உங்களுக்கு இந்த மோதிரத்தை காட்டணும் அவ்வளவுதானே? ஆமா. நீ என்ன தப்பா நினைக்கல? இல்லங்க, அன்னைக்கே ஆபீஸ்ல ரேவதியும் ஜனனியும் கேட்டாங்க ஏன் ஜெகன் மோதிரத்தை கையில போட்டுட்டு இருக்கேன்னு. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவங்களும் சொன்னாங்களா? ஆமா, எனக்கே இது போட்டுக்க ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்ப சந்தோஷம் தானே? அந்த மோதிரத்தை 3 தடவை உன் தலைய சுத்தி கிணத்துல போட்டுருன்னு எழுதியிருந்தாரு. இரு, இத வந்துடுறேன். எங்க வைக்கலாம்? குட் ஐடியா. இப்ப இதுல ஒளிச்சு வச்சுட்டு காலையில கணத்துல போட்டுடலாம். மோகினி, தூங்கிட்டியா? ஆமாங்க, அது என்னமோ தெரியல, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. வழக்கமா இந்த ரூம்குள்ள வந்தா யாரும் எனக்குள்ள புகுந்த மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, டயர்டாவும் இருக்கு. அந்த மோதிரத்தை கணத்துல போட்டுட்டா ஜெகன் ஆவி இனிமே வராத. நீ தூங்கு மோகினி, ரெஸ்ட் எடு. நல்லா தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 12 நாள் தானே, பஞ்சா பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அனுபவி ராஜா, அனுபவிதான். மோகினி, மணி 8 ஆயிடுச்சு, எழுந்துரு. மோகினி என்று மணி 8 ஆயிடுச்சு. என்னங்க கையில மோதிரம் இருக்கு? ஏய், இது எப்படி உன் கைக்கு மறுபடியும் வந்துச்சு? தெரியலங்க, நேத்து நைட்டு நான் தானே உங்ககிட்ட இதை கழட்டி கொடுத்தேன். மறுபடியும் இது எப்படி என் கையில? அதைத்தான் நானும் கேட்கிறேன், மறுபடியும் எப்படி வந்துச்சு? மோகினி, எழுந்துரு. மோகினி, நீ போய் கதவு தர.
காஃபி எடுத்துக்கோ. சாரி அண்ணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க கௌதம காணோம்? அவர் இப்ப பாத்ரூம்ல இருக்காரு. ஐயோ, சுவாமிஜி மந்திரிச்சு கொடுத்த தகடையும் காணமே. எங்க போயிருக்கோம்? எனக்கு காஃபி. ஆ? காஃபி இருக்கட்டும், இந்த மோதிரம் மறுபடியும் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியலங்க. இப்ப இந்த மோதிரத்தை கழட்டினா அவ்வளவுதானே? நேத்து ஈஸியா கழட்டிட்டேன், ஆனா இன்னைக்கு முடியலங்க. வரவே மாட்டேங்குது. இந்தாங்க, நீங்களே கழட்டுங்க. எனக்கு எனக்கு என்னாச்சு? என்னங்க கழட்டுங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். ஐயோ, நீங்க முதல்ல அது அப்படியே கழட்டுங்க. இருக்கட்டும் மோகினி. இல்ல வேண்டாம், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ரக ரக ரிம்பா. என்ன பண்ணாலும் இந்த ஜெகன் போக மாட்டேங்கிறானே. சுவாமிஜி சக்தி வாய்ந்தவர்னு அன்னைக்கு ராமு சொன்னா. என்கிட்ட சொல்லிட்டில்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா முடிக்கிறேன். போ, அட போப்பா, தைரியமா போ. ஒருவேளை ராமு பொய் சொல்லிருப்பானோ? அவன் கிட்ட பேசுவோம். மாமா, டீ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. சுகர் போட்டிருக்கியா? சுகர் போட்ட டீ தான் குடிப்பீங்கன்னா இனிமே உங்களுக்கு டீயே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுகர் போட்டுக்கிறேனே. கிடையாதுன்னா கிடையாது. ஆ, ஜானகி, இது யாருக்குமா? இது கௌதம்க்கும் அவருக்கும். ஓ, ஜானகி, காஃபி எடுத்துட்டு வாயே. உன் புருஷன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீ போய் அவனுக்கு டீ கொடு. கௌதமுக்கு நான் கொண்டு போறேன். கௌதம், இந்த டீ. ஏமா நீ எடுத்து வந்திருக்க? நான் வந்தா என்ன? நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அதான் நானே வந்தேன். என்ன விஷயம்? நீ மோகினி பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மோகினி யாருடா? அவ உன் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. இது தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்சா மட்டும் போதாது, அத புரிஞ்சு நடந்துக்கோ. கிருஷ்ணா, என்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? கௌதம், இந்த லேப்டாப்ல எனக்கு வேலை இருக்கு. நீங்களும் இங்கே இருங்க, நான் மோகினி விஷயமா பேசிட்டு இருக்கேன். இங்க பார் கௌதம், மோகினி அவ்வளவு உன் மேல விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா. உன்னோட சம்மதம் கேட்டுதான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்தப்ப கூட அந்த சோகத்தை நம்ம கிட்ட காமிக்காம அமைதியா இருந்தா. நாங்க தான் கம்பல் பண்ணி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். இப்போ அவங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அவங்க உண்மையிலேயே கோயிலுக்கு போயிருக்காங்களா இல்ல இங்க பாரமா இருக்கோம் சொல்லி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு தெரியல. மோகினி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைச்சது உன் அதிர்ஷ்டம். தெரிஞ்சோ தெரியாமலையோ என் கதையும் மோகினி கதையும் ஒரே மாதிரி இருக்கு. மோகினி ஜெகனை லவ் பண்ணது உனக்கு தெரியும். 8வது படிக்கிறப்பவே அவளை உனக்கு தெரியும்னு சொல்லிருக்க. காலேஜ்ல ஒன்னா படிச்சது, இன்டர்வியூல அவளுக்காக நீ விட்டு கொடுத்தது, உனக்காக அவ விட்டு கொடுத்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் நீ எங்ககிட்ட சொல்லிருக்க. உண்மையா உள்ள மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்பா, அம்மா ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா போக வேண்டியது, வரலாறா அப்படியே சொல்றாங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், அவ உன்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கா. அவ என்ன சொல்றான்னு கேளு. நீங்க ஏன் பிரின்சிபல் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க? சரி, சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லுமா. இந்த பாருடா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவன் இறந்து போயிட்டான்.
அது உங்க அப்பாவுக்கும் தெரியும். இன்னைக்கும் அதுக்காக துக்கப்படவும் பிறந்த நாளை கொண்டாடவும் அனுமதி கொடுத்திருக்காரு. என் மேல பாசமா இருக்காரு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட உங்க அப்பா என் மேல சந்தேகப்பட்டது கிடையாது. கிருஷ்ணா, ஏன் எமோஷனல் ஆகுற? கூல் கூல் டவுன். நான் லவ் பண்ணவன உங்க அப்பா ஒரு தடவை கூட நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனா நீ மோகினி லவ் பண்ண ஜெகன் கிட்ட பேசி இருக்க, பழகி இருக்க. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நான் என்னமா செஞ்சேன்? மூடி மறைக்காத. மோகினி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. என்னன்னே தெரியல, உங்க பையன் என்னை விட்டு விலகி விலகி போறாருன்னு அழறா. அவ கையில போட்டு இந்த மோதிரத்தை பிடுங்கி வச்சிட்டியாமே. ஓ, இதுதான் விஷயமா? டேய் ஜெகன், நல்லா பேசி என் அம்மா மனசையே மாத்திட்டியா? அதை ஏன்டா கரெக்டா சொன்ன? ஜெகன் போட்டோ உள்ள மோதிரத்தை நம்ம எல்லார் கண் முன்னாடியும் தங்கச்சி போட்டு விட்டா. நாமளும் ஒத்துக்கிட்டோம். அந்த மோதிரத்தை கழட்ட சொல்லிருக்கியே, அப்படின்னா நீ எதை நினைச்சு அதை கழட்ட சொன்ன? அந்த மோதிரத்தை கழட்டினாதான் மோகினி உடம்புல இருக்கிற ஜெகனோட ஆவி போகணும் மந்திரவாதி சொன்னாரு. அதான் கழட்ட சொன்னேன். இந்த உண்மையை நான் எப்படிதான் சொல்றது? என்ன யோசிக்கிற? அது ஏன் கழட்ட சொன்ன? கேக்குறல்ல, பதில் சொல்லு. இல்லப்பா, அது வந்து நான் எப்படி அந்த உண்மைய... குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுங்குதோ? நீ இப்படி செஞ்சத மோகினி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா. ஜெகன் தங்கச்சிங்க பணத்தை சேர்த்து வச்சு மோகினிய தானனா நினைச்சு போட்ட மோதிரண்டாது. அத போய் கழட்ட சொல்லிருக்கியே. டேய், மனசு எப்பவுமே சுத்தமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் என் புருஷன் ரொம்ப நல்லவருடா. இவர் மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் 3 பசங்க பேரன் பேத்திங்கன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு காரணம் உங்க அப்பாவோட நல்ல மனசுதான். நீ அவருடைய புள்ள, அவருடைய ரத்தம். உனக்கு மட்டும் எப்படி அப்படி சந்தேக புத்தி வந்தது? மா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டமா? நீ எதுவுமே பேசாத. இனிமே மோகினி அந்த மோதிரத்தை தான் போடுவா. அப்படி ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். வெளியே போயிருக்கிற மோகினி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. வந்த உடனே அவகிட்ட அன்பா நடந்துக்க. அத பார்த்து அத்தை அவர் என்கிட்ட பிரியமா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லணும். செய்வியா? இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியிருக்க, கண்டிப்பா கேட்பான். வா கிருஷ்ணா. இரு மீனாட்சி. டேய் கௌதம், உன்கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். எல்லாம் உன் நல்லதுக்காக தான். உன்னை யாரும் தப்பா சொல்லக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில தான். கூடிய சீக்கிரமே நீ எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும். நீ உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க. இப்ப சொல்றேன், நான் சாமியோட இவரை தான் அதிகமா கும்பிடுறேன். அடுத்த ஜென்மத்துல இவர்தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அவர் அப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. நீயும் அதே மாதிரி இருடா. இத்தனை நாளா கண் கலங்காம இருந்த உங்க அம்மாவை கண் கலங்க வச்சிட்டியடா. ச்சே, போடா. அப்பா, சாரிப்பா. இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன். அத சொல்லாத, செயல்ல காட்டு. கண்டிப்பா செயல காட்டுறேன்ப்பா. மோகினி வந்த உடனே நானே இந்த மோதிரத்தை போட்டு விடுறேன்ப்பா. போதுமாப்பா? ஃபீல் பண்ணாதீங்க. டேய் ஜெகன், என் அப்பா அம்மா என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டியடா. சாரி மோகினி. Mohini, Yes, sir. come to my room. Okay, sir. Excuse me, sir. May I come in? Yes, come in.
மோகினி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? வர வரும் ஒர்க் ரொம்ப அசால்ட்டா இருக்கு. கரெக்டா தானே சார் ஒர்க் பண்றேன். என்ன கரெக்ட்? இந்த லெட்டர்ல எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இதை மாத்தி அடிக்க சொன்னேன். 10 நாள் ஆகுது. இன்னும் ஏன் செய்யாம இருக்கிற? ஏன் இப்படி பேச நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. வீணா என் கோபத்தை கிளறாத. ரக ரிம்பா. மோகினி, ஜெகன், நீ சொன்ன வேலைய 10 நாள் செய்யாம இருந்ததுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. நான் சொன்னதை செய்யாம 2 வாரம் ஓட்டிட்ட. எனக்கு எவ்வளவு கோபம் வரும்? நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணு புரியல. கௌதம் வீட்டுக்கு வந்தியா, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அன்னைக்கு நீயும் கௌதமும் என்ன பேசுறீங்க? நானே சொல்றேன். நான் மோகினியோட உடம்பு விட்டு போறதுக்காக மோகினியோட அம்மா கோயிலுக்கு போய் விரதம் இருக்கிறதா பேசுனீங்கல்ல? ஆமா. அவங்கள உடனே விரதத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வரவை. ஓ, சாருக்கு காரணம் சொல்லுமா? அவங்க அந்த விரதத்தை ஆரம்பிச்சு இன்னையோட 16 நாள் ஆகுது. நாளாக என் பவர் குறையிற மாதிரியே இருக்கு. இதுக்கு மேலையும் மோகினியோட அம்மா அந்த விரதம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்கள உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அப்படி வர வைக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் வாங்காம, விசா வாங்காம, டிக்கெட் வாங்காம பிளைட்ல போலாம். ஏன் அந்த பைலட் உடம்புக்குள்ளேயே பூந்து போவேன் லண்டனுக்கு. அங்கதானே உன் வாரிசுங்களா இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையா வரிசையா கொல்லுவேன். ஜாக்கிரதை. சார், எம்டி சார், கதை மூடிட்டு என்ன பண்றாரு? சார், கௌதம் தான் கதவு தட்டுறான். அவங்கிட்ட இங்க நடந்ததை பத்தி ஏதாவது பேசுன அப்படியே போய் கதவை தர. மீட்டிங் போகணும் வாணியனை வர சொல்லிட்டு கதவு மூடிட்டு என்னதான் பண்ற? என்னது? பேய். பேயா? என்ன மட்டும் மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மோகினி, ஜெகன், நீ ஜெகனா மோகினியா? ஜெகன் மோகினி. இப்ப நான் போறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள மோகினியோட அம்மா வீட்டுக்கு வரணும். அப்படி வரல உன் வீட்டுக்கு நான் வருவேன்.